70வது ശ്ലോകം. ന അഹം മമ ഇതി ഭാവഃ അയം പുരുഷേ വ്യവദീയത്തെ യാവത് ബുദ്ധി മനഃ അക്ഷ അർത്ഥ ഗുണവ്യൂഹഃ ഹി അനാദിമാൻ നാഹം മമേതി ഭാവോയം പുരുഷേ വ്യവദീയതേ യാവത് ബുദ്ധിമനോക്ഷാർത്ഥ ഗുണവ്യൂഹോ ഹ്യനാദിമാൻ. புத்தி, மனசு, இந்திரியங்கள், இந்திரிய விஷயங்கள், திரிகுணங்கள் இதோடதெல்லாமாய் கூடி சேர்ந்து இருக்கிற அழிவில்லாத சூக்ஷ்ம சரீரம் இருக்கிற காலம் வரைக்கும், அழிவில்லாதன்னு சொல்ல முடியாது, நிறைய காலங்களாயிட்டு இருக்கிற சூக்ஷ்ம சரீரம் இருக்கிற வரைக்கும் நான் அப்படின்னும் என்னோடது அப்படின்னும் இருக்கிற பாவம் உண்டாகும். புத்தி மனஹா, புத்தி மனசு, அக்ஷ இந்திரியங்கள், அர்த்தா இந்திரிய விஷயங்கள், குணா திரிகுணங்கள், சத்குண ரஜோ குண தமோ குணங்கள், இதனோடதெல்லாம் வியூஹா கூட்டத்தோடு கூடின அனாதிமான், எப்பவாக்கும் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு தெரியாத, ஸ்டார்டிங் டைம் தெரியாத சூக்ஷ்ம சரீரம் அப்படிங்கிற லிங்க சரீரம் யாவது இருக்கிற காலம் வரைக்கும் அகம் நான், மமா என்னோடு, இது இப்படி இருக்கிற பாவஹா பாவங்கள், அயம் புருஷஹா இந்த ஜீவாத்மாவில ந வியவதீயதே இல்லாம ஆகிறதில்லை. சூக்ஷ்ம சரீரம் இருக்கிற காலம் வரைக்கும் ஜீவாத்மாவில நான் என்னோடது அப்படிங்கிற பாவம் எப்பவும் உண்டாகும். சூக்ஷ்ம சரீரம் இல்லாமானா மட்டும்தான் ஜீவாத்மா சுதந்திரனாகும். இந்த சூக்ஷ்ம சரீரம் எத்தனை காலமாயிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியாது. இப்ப கிடைச்சிருக்கிற இந்த மனுஷ ஜென்மம், இதுக்கு முன்னால எத்தனை காலம் முன்னாலேந்து நம்மளோடு உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த சூக்ஷ்ம சரீரம் இருக்கு, இதனோட ஸ்டார்டிங் எப்ப வாக்கும் அப்படின்னு ஒன்றும் ஆருக்கும் தெரியாது. இந்த சூக்ஷ்ம சரீரம் இல்லாம ஆகிற வரைக்கும் பிரகிருதி விஷயங்களிலேந்து இந்த ஜீவாத்மாவுக்கு விடுதல் இல்லை. சூக்ஷ்ம சரீரம் இல்லாம ஆகிற டைம்லையாக்கும் பிரகிருதி விஷயங்களிலேந்து ஜீவாத்மாவுக்கு மோட்சம் கிடைக்கிறது. அஜ்ஞானம் இல்லாதாயித்தீர நேரத்தில் ஞானம் உதிக்கும். ஜீவாத்மா அந்த கரண சுத்தி வந்த அந்த டைமில், வாசனா குணங்கள் இல்லாம போன அந்த டைமில் அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும். அதாக்கும் இந்த முக்தி அப்படின்னு சொல்லப்பட்டது. நானும் பிரம்மவும் இந்த பிரகிருதியும் இந்த பிரகிருதியில் இருக்கிற சர்வதும் ஒன்னாக்கும் அப்படிங்கிறத அந்த ஜீவாத்மா தெரிஞ்சுக்கிறதாக்கும் முக்தி, பிரகிருதியிலேந்து இருக்கிற விடுபடல். மனசு பிரகிருதி விஷயங்களிலேந்து விடுபட்டு துவைத பாவங்களிலேந்து விடுபட்டு அத்வைத ஸ்வரூபனை தர்சிக்கும். அகம் பிரம்மாஸ்மி நான் பிரம்மம் தான் அப்படின்னு சொல்லும். பிரகிருதியிலேந்து மோட்சம் கிடைக்கும் ஜீவாத்மாவுக்கு. இதாக்கும் இந்த ஸ்லோகத்தோடு சூக்ஷ்மார்த்தமாயிட்டு நாரதர் பிராச்சீன பர்ஹிஸுக்கு உபதேசிச்சது. 71வது ஸ்லோகம். சுப்திஹி மூர்ச்சஹ தாபேஷு பிராணாயன விகாததஹ ந இஹதே அஹம் இதி ஞானம் மிருத்யு பிரஜ்வாரயஹ அபி. சுப்திமூர்ச்சோபதாபேஷு பிராணாயன விகாதத
നേഹദേഹമിതി ജ്ഞാനം മൃത്യു പ്രജ്വാരയോരപി. சுஷுப்தி, மயக்கம், விரகம், மிருத்யு, கடின ஜுவரம் இப்படியெல்லாம் இருக்கிற டைம்ல இந்திரியங்களோட சக்தி இல்லாம போறது. அதனாலேயே நான் அப்படிங்கிற போதம் பிரகாசிக்கிறதில்லை. എന്തെല്ലാം ടൈമിലെയാക്കും ஞானம் பிரகாசிக்காம இருக்கிற சந்தர்ப்பங்கள் அப்படின்னு நாரத மகர்ஷி சொல்லுறார். சுஷுப்திக்காக்கும் இங்க சுப்தி அப்படின்னு சொன்னது. சுப்தி அப்படின்னா தூக்கம். மூர்ச்சகா நினைவில்லாம மயக்கம் போடுறது. மோகாலசியம். அப்ப தூக்கத்திலையும் மயக்கத்திலையும் நான் அப்படிங்கிற அகம் புத்தி ஒர்க் பண்றதில்லை. உபதாபம் ஏஷு, ரொம்ப கடினமான துக்கங்கள் இருக்கிற டைமில் எல்லாம் நான் அப்படிங்கிற அகம் புத்தி ஒர்க் பண்றதில்லை. பிராணாயன விகாததா, இந்திரிய பிராணனுகளோடு சரியான பிரவர்த்தனம் இல்லாத டைமில் அந்த டைமிலையும் நான் அப்படிங்கிற போதம் உண்டாகிறதில்லை. மிருத்யு மரண டைமிலையும் அகம் புத்தி ஒர்க் பண்றதில்லை. பிரஜ்வாரயா அபி, கடினமான ஜுவரம் இருக்கிற டைமிலையும் நினைவு சரியா இல்லாததால அந்த ஜுவரத்தோடு காடின்யத்தால நான் அப்படிங்கிற போதம் உண்டாகிறதில்லை. இந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்ல எல்லாம் அகம், நான், இதி அப்படிங்கிற ஞானம், அகம் புத்தி அப்படிங்கிறது ந இஹதே பிரகாசிக்கிறதில்லை. தூக்கம் அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல தூக்கத்திலேருந்து முழிச்சுக்கிற வரைக்கும் மட்டும்தான் அந்த பேத புத்தி இல்லாம இருக்கு. கம்ப்ளீட் ஆயிட்டு ஒரு அஜ்ஞான நாசம் உண்டாகிறதில்லை. அதே மாதிரி மயக்கம் போட்டு விழுந்தா அந்த மயக்கம் தெளிஞ்சானா நான் ஆராக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப துக்கங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிற டைமில் அந்த துக்கத்தோடு காடின்யத்துல சர்வதும் மறந்தாக்கும் நம்ம இருப்போம். அப்பவும் அந்த துக்கத்தோடு வீரியம் கம்மியாச்சுன்னா அந்த அகம்புத்தி வரத்தான் செய்யும். இந்திரிய பிராணனுகளோடு சரியான பிரவர்த்தனம் இல்லாத சமயத்துல அகம்புத்தி இருக்காது. அதெல்லாம் சரியா பிரவர்த்தனம் ஆரம்பிச்சா அகம்புத்தி வரும். கடினமான ஜுவரம், அந்த ஜுவரம் கியூர் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் நான் அப்படிங்கிற புத்தி வரும். அதே மாதிரி மரண வேளை, அந்த மரண வேளையிலையும் நான் அப்படிங்கிற புத்தி ஒர்க் பண்ணாது. ஒரு வேளை அந்த மரணத்திலேருந்து தப்பிச்சு வந்தானா நான் அப்படிங்கிற புத்தி ஒர்க் பண்ணும். இத்திரையுமாக்கும் நாரத மகர்ஷி உபதேசிச்சுருக்கார். 72வது ஸ்லோகம் பார்க்கிறோம். கர்ப்பே பால்யே அபி அபௌஷ்கல்யாத் ஏகாதசவிதம் ததா லிங்கம் ந திருஷ்யதே யூனஹ குஹ்வாம் சந்திரமசஹ யதா.
ഗർഭേ ബാല്യേപ്യബൗഷ്കല്യാദേകാദശവിധം തഥാ ലിംഗം ന ദൃശ്യതേ യൂന കുഹ്വാം ചന്ദ്രമസോ യഥാ. கடினமான ஜுவரம், சுஷுப்தி, மோகால்சியம், விரகம், மிருத்யு, இந்த மாதிரி இருக்கிற டைம்ல எல்லாம் இந்திரியங்களோட சக்தி கம்மியாயிருக்கும். அதனால நான் அப்படிங்கிற போதம் பிரகாசிக்காது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இனியும் 2 விஷயங்களை கூட இந்த ஸ்லோகத்துல நாரத மகர்ஷி எடுத்து சொல்றார். அமாவாசை நாளில சந்திரனை காணறதுக்கு சாதிக்காத மாதிரி கர்ப்ப அவஸ்தையிலையும் பால்ய அவஸ்தையிலையும் இந்திரியங்களோடும் மனசோடும் வளர்ச்சி பூர்ணமாகாததால அகங்காரம் நன்னா கிளியராயிட்டு உண்டாகாது. நான் அப்படிங்கிற அந்த பாவம் ரொம்ப கம்மியாதான் உண்டாகும். அம்மாவோட கர்ப்பத்துக்குள்ள படிச்சுட்டு இருக்கிறத நான் அப்படிங்கிற போதமே இல்லை. அதுக்கப்புறம் அந்த கர்ப்பபாத்திரத்திலிருந்து வெளியில வந்து சின்ன குழந்தையா இருக்கிறதையும் அகம் போதம் அப்படிங்கறது இல்லை. அதை எப்படியாக்கும் அப்படிங்கறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஆயிட்டு அமாவாசை நாளில் இருக்கிற சந்திரனை காணறதுக்கு சாதிக்காத மாதிரி ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கிற சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவாத்மாவுக்கும் மாதிரி கர்ப்பத்துக்குள்ள இருக்கிற சின்னஞ்சிறு சிசுவோடு சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவாத்மாவுக்கும் லிங்க சரீரத்தை, அதானது சூக்ஷ்ம சரீரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காது. நாரத மகர்ஷி எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சகிதமாக்கும் பிராச்சீன பரிசுக்கு சொல்லிட்டு இருக்கார். வேதங்களில இருக்கிற சூக்ஷ்ம அர்த்தத்தை சின்ன சின்ன கதைகள் வழி எடுத்து சொல்ல வைக்கிறார். பாகவதமும் அப்படிதான் நம்மள பகவத் தத்துவத்தை படிப்பிக்கிறது. நிறைய கதைகள், துஷ்டர்களோடு கதைகள், நல்லவர்களோடு கதைகள், பகவானோடு கதைகள், பகவத் பக்தர்களா இருக்கிற நல்ல சாத்விகர்களோடு கதைகள் வழியா பகவத் தத்துவத்தை நமக்குள்ள இன்ஜெக்ட் பண்றது பாகவதம் தொடங்கின புராணங்கள் எல்லாம். ஸ்லோகங்களாயிட்டு பார்த்துட்டு அதனோட அர்த்தங்கள் அப்படியே பார்த்துட்டு போகாதக்கு நம்ம அதனோட சூக்ஷ்ம அர்த்தங்களையும் நாரத மகர்ஷி சொல்ல வர அர்த்தங்களையும் கரெக்டா முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டாக்கும் போயிட்டு இருக்கோம். அதே மாதிரியே இந்த ஸ்லோகத்தையும் பார்க்கலாம். கர்ப்பே கர்ப்ப அவஸ்தையிலையும் பால்யே மாதிரி கர்ப்பத்துக்குள்ள இருக்கிற சிசு ரூபத்திலையும் அதுக்கப்புறம் ஜனிச்சதுக்கு அப்புறம் இருக்கிற குழந்தையோடு பால்ய அவஸ்தையிலையும் அபி கூடியும். இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம் சுஷுப்தி, மோகாலசியம், விரகம், மிருத்யு, கடின ஜுவரம் இதுல எல்லாம் புத்தி அகம் புத்தி ஒர்க் பண்ணாது. அது மட்டும் இல்லை, இந்த 2 விஷயங்களில கூடியும் மாதிரி கர்ப்பாவஸ்தையில கூடியும் அந்த சிசுவுக்கும் அதே மாதிரி அந்த குழந்தையோட அவஸ்தையிலையும் கூடியும் அதாக்கும் இங்க அபி. அபௌஷ்கல்யாது
சரீரத்துல இருக்கிற அவயவங்கள், கலகள், அதாவது இந்திரியங்கள், மனசு, இதெல்லாம் வளர்ச்சி பூர்ணமாகாத காரணத்தால அகங்காரம் அப்படிங்கிறது இல்லை, நான் அப்படிங்கிற பாவம் இல்லை. ஏகாதச விதம் 10 இந்திரியங்களோடும் മനസ്സോടും 5 ജ്ഞാനേന്ദ്രിയങ്ങൾ, 5 കർമ്മേന്ദ്രിയങ്ങൾ, അന്ധകരണം. அந்தக்கரணத்துல மனசும் இன்க்ளூடு. அப்படி இருக்கிற 11 விதத்துல இருக்கிற சூக்ஷ்ம சரீரத்தை ந திருஷ்யதே, காணப்படுறதில்லை. அப்படிங்கறதுனால அகங்கார புத்தியும் அகம் புத்தியும் அந்த ஜீவாத்மாவுக்கு இல்லை. ஏது மாதிரியாக்கும் அப்படிங்கறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இங்க சொல்லப்படுறது. நாரத மகர்ஷி பிராச்சீன பரஹித்துக்கு நன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு ஆயிட்டாக்கும் ஒவ்வொன்றுக்கும் இப்படி எக்ஸாம்பிள் சொல்லுற. இது மாதிரி அது மாதிரி அப்படின்னு கதைகள் வழியா சொல்லறத கொஞ்சம் ஈஸியா புரியும். அதுக்கு வேண்டிட்டு சொல்றார். யூனஹா யதா, பிராயபூர்த்தியான யுவாவ மாதிரி, பிராயபூர்த்தியான யுவாவ மாதிரியாக்கும் இந்திரியங்களும் அந்தக்கரணங்களும் எல்லாம் பூர்ண வளர்ச்சியில எத்தின பௌர்ணமி சந்திரன் பூர்ண வளர்ச்சி பிராபிச்சானா சூக்ஷ்ம சரீரத்தை திருஷ்யதே, காணறதுக்கு சாதிக்கும். மாதிரி கர்ப்பத்துக்குள்ள இருக்கிற அந்த சிசுவுக்கு சரீரத்துக்கு வளர்ச்சி இல்லை அப்படிங்கறதுனால சூக்ஷ்ம சரீரத்தை காணறதுக்கு சாதிக்காது. அதே மாதிரி சின்ன குழந்தைகளுக்கும் சாதிக்காது. காரணம் சரீரம் நம்ம ஃபுல்லா கம்ப்ளீட்டா வளர்ந்துட்டில்லை. ஜனிச்சு யௌவனாவஸ்தை தீரத்தவன் அந்த சரீரத்தோடு வளர்ச்சி பூர்ணமாகும். அதனால அது வரைக்கும் சூக்ஷ்ம சரீரத்தை காணறதுக்கு சாதிக்காது. ஏது மாதிரியாக்கும் காண சாதிக்காது அப்படின்னாக்கா, குஹ்வாம் அமாவாசி நாளுல சந்திரமசகாயதா, சந்திரனை பாக்கிறதுக்கு சாதிக்காதே அதே மாதிரி அமாவாசியில சந்திரனுக்கு கொஞ்சம் கூட வளர்ச்சி இல்லாத கர்ப்பஸ்த சிசுவோட அவஸ்தையாக்கும். பௌர்ணமி சந்திரனுக்கு பிராயபூர்த்தியான யுவாவ மாதிரி பூர்ண வளர்ச்சி இருக்கிற அந்த அவஸ்தையாக்கும். பூர்ண வளர்ச்சி இருக்கிற ஒருத்தர பௌர்ணமி சந்திரன மாதிரியும், பூர்ண வளர்ச்சி பிராபிக்காதவாள அமாவாசி சந்திரனுக்கு ஈக்குவல் ஆயிட்டும் நாரத மகர்ஷி இங்க எடுத்து சொல்றார். பௌர்ணமியில யுவாவ மாதிரி பூர்ண வளர்ச்சியில இருக்கிற சந்திரன மாதிரி, அதாக்கு நம்ம பார்த்தது யூனஹா யதா. யூனஹா யதானா பூர்ண வளர்ச்சி எத்தின யுவாவு அப்படின்னா, ராகஹா யதா அப்படின்னு சொல்லலாம். பௌர்ணமிய சந்திரனையாக்குமே நம்ம சொல்றது. பௌர்ணமி சந்திரனுக்கு ராகா அப்படின்னு பேர் இருக்கு. ராகஹா சந்திரமசகா யதா, பௌர்ணமி சந்திரன மாதிரியாக்கும் பூர்ண வளர்ச்சி எத்தின ஒரு சரீரம். இந்திரிய அந்தக்கரண வளர்ச்சிய சந்திரனோடு வளர்ச்சிக்கு துல்லியம்.
இந்திரிய அந்தக்கரண வளர்ச்சி எப்படின்னா மனசோடும் வளர்ச்சியாக்கும். அத சந்திரனோட வளர்ச்சிக்கு ஈக்குவல் படுத்தி நாரத மகர்ஷி சொல்லியிருக்கார். பௌர்ணமி சந்திரனையும் அமாவாசை சந்திரனையுமாக்கும் இங்க எடுத்து சொன்னது. யூனஹா குஹ்வாம் சந்திரமசா யதா அப்படின்னாக்கும் சொன்னார். யூனஹா அப்படின்னு சொன்னது பூர்ண வளர்ச்சி பிராபிச்ச யுவாவாக்குமே. அப்படியாக்குமான நம்ம அந்த பூர்ணச்சந்திரனை இங்க இதுல சொல்லி பார்க்கிறத ராகஹா சந்திரமசா யதா, அமாவாசை சந்திரனை சொல்லறத குஹ்வாம் சந்திரமசா யதா. இப்ப நாரத மகர்ஷி சொன்னதை நம்ம இங்க கனெக்ட் பண்ணி பாக்கிறோம். குஹ்வாம் சந்திரமசா யதா லிங்கம் ந திருஷ்யதே. அமாவாசை சந்திரன மாதிரி வளர்ச்சி இல்லாத சரீரத்துக்குள்ள இருக்கிற அந்த ஜீவாத்மா சூக்ஷ்ம சரீரங்களை காணறதுக்கு அந்த ஜீவாத்மாவுக்கு சாதிக்காது. சரீரம் வழியா ஜீவாத்மாவாத்மே எல்லாம் பாக்குறது. அதே மாதிரி ராகஹா சந்திரமசா யதா லிங்கம் திருஷ்யதே. பௌர்ணமி சந்திரன மாதிரி இருக்கிற பூர்ண வளர்ச்சி இருக்கிற சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவாத்மாவுக்கு சூக்ஷ்ம சரீரங்களை காணறதுக்கு சாதிக்கும். சரீரத்துக்குள்ள இருக்கிற அந்த சூக்ஷ்ம இந்திரியங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். சந்திரனுக்கு மொத்தம் 15 கலகளாக்கம் உள்ளது. ஒரு மாசத்துல 2 பட்சங்களாக்கம் உள்ளது. ஒரு பட்சத்துல 15 திதிகளாக்கம் உள்ளது. 2 பட்சத்திலையும் சேர்த்து 30 திதிகளாக்கம் உள்ளது. மொத்தம் 15 திதிகள் தான். அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் 15 திதி. அதே மாதிரி பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வரைக்கும் 15 திதி. அந்த திதிகளை அத்தும் இங்க கலா அப்படின்னு சொன்னது. பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வரைக்கும் கலகள் டிப்രീசிയേഷൻ ആയിട്ട് വരും. തേഞ്ച് തേഞ്ച് കുറഞ്ഞ് കുറഞ്ഞ് വരും. 0 ഡിഗ്രി വരയ്ക്ക് വരും. അപ്പോഴൊക്കെ അമാവാസി ഉണ്ടാകരുത്. ഇനി அந்த 0 ഡിഗ്രിയിലിருந்து കലകൾ കൂടി കൂടി പൗർണമി വരയ്ക്കും പൂർണ്ണമായിട്ട് വരും. അപ്പോഴാക്കും പൗർണമി ഉണ്ടാകരുത്. പൗർണമി മുതൽക്ക് അമാവാസി വരയ്ക്കും
ഓരോ തിഥിയിലും കലകൾക്ക് തേയ്മാനം സംഭവിക്കും. അമാവാസി മുതൽക്ക് പൗർണമി വരയ്ക്കും ഓരോ തിഥിയിലും அந்த കലകൾക്ക് വളർച്ച സംഭവിക്കും. മൊത്തം 15 തിഥികളാക്കുമുള്ളത്. അമാവാസിയിലേന്ത് പൗർണമി വരയ്ക്ക് വളർവിരൽ, പൗർണമിയിലേന്ത് അമാവാസി വരയ്ക്കും തേയ്വിരൽ. പ്രഥമ, ദ്വിതീയ, തൃതീയ, ചതുർത്ഥി, പഞ്ചമി, ഷഷ്ടി, സപ്തമി, ഷഷ്ടി, സപ്തമി, അഷ്ടമി, നവമി, ദശമി, ഏകാദശി, ദ്വാദശി, ത്രയോദശി, ചതുർദശി. அப்படி 14 திதிகளுக்கு அப்புறமா வரதாக்கும் பஞ்சதசி. பஞ்சதசி அப்படிங்கிறது அமாவாசையா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா பௌர்ணமியாவும் இருக்கலாம். ஓரோ திதியிலும் 12 டிகிரி சூரியனிலிருந்து சந்திரன் நகரர்த்தியாக்கும் திதி உண்டாகிறது. இந்த திதிக்காக்கும் இந்த கலை அப்படின்னு சொன்னது. சூரியன் ஒரு ராசி கட்டத்துக்குள்ள 30 டிகிரியாக்கும் சஞ்சாரம் பண்ணும். 30 டிகிரிக்கு மேல அடுத்த ராசி கட்டத்துக்கு போயிடும். இதெல்லாம் நம்ம பார்த்ததாக்கும். அப்ப மொத்தம் 12 ராசி கட்டம். ஒவ்வொரு ராசி கட்டத்திலேயே 30 டிகிரி அப்படின்னு போட்டானா 30 × 12 360 டிகிரி. பூமியிலிருந்து பாக்கறத சூரியன் மூவ் பண்ற மாதிரி நமக்கு தோணும். ஒரு நாளைக்கு 1 டிகிரி அப்படிங்கிற நிலைமையில திதிகள் மொத்தம் 15 கிருஷ்ணபட்ச திதிகளும் 15 சுக்லபட்ச திதிகளுமாக்கும் உள்ளது. ஒரு திதி அப்படிங்கிறது 12 டிகிரி ஆகும். 360 டிகிரி அப்படிங்கறதாக்கும் ടോട്ടൽ ആയിട്ട് ഒരു വർഷം രാശിഘട്ടത്തില് സൂര്യനോട് സഞ്ചാരമാക്കും 360 டிகிரி. இந்த 360 டிகிரி அப்படிங்கிறது 30 திதிகள் இன்க்ளூட் ஆனதாக்கும். அப்ப 360 டிகிரி டிவைடட் பை 30 அப்படின்னு போட்டானா ஒரு டிகிரியோட அளவு, ஒரு திதியோட அளவு அப்படிங்கிறது 12 டிகிரி. அப்படி மொத்தம் 30 டிகிரிகள். டிகிரியிலிருந்து 180 டிகிரி வரைக்கும் ஆக்கும் பௌர்ணமி. பௌர்ணமியிலிருந்து அந்த டிகிரிகள் கம்மியாகி 0 டிகிரி வரைக்கும் போகும். அப்ப அமாவாசை. 15 சுக்லபட்ச திதிகள், 15 கிருஷ்ணபட்ச திதிகள். இந்த மாதிரி இருக்கிற சந்திரனோடு மூமெண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி பௌர்ணமியும் அமாவாசையும் உண்டாகிறதே. இந்த பௌர்ணமியும் அமாவாசையும் மாதிரி ஆக்கும் சரீரத்தோடு வளர்ச்சி. அப்படிங்கறதே ஆக்கும் நாரத மகர்ஷி இங்க சொன்னது. சரீரத்தோடு வளர்ச்சி இல்லாத சமயத்துல லிங்க சரீரத்தை காணறதுக்கு சாதிக்காது. சூக்ஷ்ம சரீரத்தை, சரீரத்தோடு அந்த பூர்ண வளர்ச்சி உண்டானாதான் லிங்க சரீரத்தை, அந்த சூக்ஷ்ம சரீரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். அதை ஆக்குமிக்கிற நேரம் நம்ம பார்த்தோம்.